இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உமது ஆசீர்வாதத்தையும் அருளையும் பொழிந்து அவர்கள் அனைவரும் நல்வாழ்க்கை வாழ உதவி செய்கின்றவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது வார்த்தையால் ஆறுதல் பெறுகிறோம். உமது அருள் பிரசன்னத்தினால் சுகம் பெறுகிறோம். நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு நம்பிக்கையின் வார்த்தைகளை கூறுகின்றார். என் மீட்பர் வாழ்கின்றார். என் வேதனைகளில், கஷ்டங்களில், துன்பங்களில், நோய்களில் அவர் என்னோடு இருக்கின்றார் என்றும் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று யோபு முதல் வாசகத்திலே கூறுகின்றார். நாமும் கஷ்ட வேளைகளிலே, துன்ப வேளைகளிலே ஆண்டவரிடத்திலே தஞ்சமடைவோம். அவர் நமக்கு உதவி செய்வார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பியபோது இவ்வாறு அவர்களுக்கு கூறினார். இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் என்று கூறுகிறார். இறைவன் இயேசு பல இடங்களிலே அமைதி, சமாதானத்தை கொடுத்தவராக இருக்கின்றார். இது ஆண்டவரின் அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனால் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவே ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தினால் பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனை வழியாக நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். எங்களை வழிநடத்துகின்றவரே, எங்களோடு இருப்பவரே, நீர் எங்களை காத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.